விஜய். விஜய் சார் மட்டும் கேரக்டர் மாறவே மாறாது சார். நான் சில்லா வரைக்கும் நான் பார்த்த, அதாவது நான் குஷியில் பார்த்த விஜய் சார் பல வருடங்கள் கடந்து ஜில்லாவில் பார்க்குறேன். 1% கூட கேரக்டர் மாறல. அதை நான் உணர்ந்தேன். இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்த ரொம்ப சில ஹீரோக்களில் விஜய் சார் வந்து ஜென்யூன், ஓப்பனாக சொல்லணும். சொன்ன சொன்ன வார்த்தை எதுவுமே ஒரு மாறாத ஒரு ஆள். தனி மனித மரியாதையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அவருடைய டிராவலுக்கு வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 100% சார். சார் உங்கள் திறமை மட்டுமே மக்களை உங்களை கொண்டு செல்லாது. திறமையோடு சேர்ந்த நற்பண்புகள் தான் இந்த துறை, சினிமா துறை இல்லை சார், எந்த துறையிலுமே உங்களுடைய வளர்ச்சிங்கிறது உங்கள் திறமையின் அடிப்படையில் மட்டுமே வராது. திறமையோடு சேர்ந்த ஒரு அகம்பாக இருந்ததுன்னா அந்த வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். திறமையோடு சேர்ந்த அன்பும் திறமையோடு சேர்ந்த அர்ப்பணிப்பும் இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் வெல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அவர் குறை சொல்ல முடியாது சார். நம்ம அவ்வளோ தூரம் பெர்ஃபெக்டான விஜய் சார். கமிட் பண்ணுறது வரைக்கும் தான் கஷ்டம். கமிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருப்பார். என்ன கூட கேட்டார், நான் கூட மொட்டை அடிச்சு உட்காந்தேன் அந்த படத்தில், நம்மளை எங்கே கண்டுபிடிக்கப்படுறாரு அப்படின்னு. நேராக வந்துடு, நான் இந்த பக்கம் திரும்பி உட்காந்தேன். அப்படியே தோலில் வந்தார், ஒரு தோலை வாங்கினார். என்ன ரவி மரியாண்ணா சௌக்கியமா அப்படின்னாரு. நான் ஒன்று என்னண்ணா மொட்டை அடிச்சு எப்படி கண்டுபிடிச்சிங்கண்ணா, 4 முடி எடுத்தால் உங்களுக்கு தெரியாதா?